சமூகவியலாளர்கள் மனிதனை சமூக விலங்கு என்பார்கள். ஆரம்பத்தில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் மிருகங்களைப் போன்றே சுற்றித் திரிந்தான். மிருகமாகவே வாழ்ந்து வந்தான். என்றைக்கு காதலும் பாசமும் அறிமுகமானதோ அன்றைக்கே அந்த வாழ்க்கையில் இருந்து மனிதன் மாறத் தொடங்கினான். மனிதனின் காட்டுமிராண்டி வாழ்க்கைக்கு காதல் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. அன்பும் அரவணைப்பும் மனிதனை மனிதனாக வைத்திருக்கிறது. அது கிடைக்காத போதுதான் வம்பும் வழக்குகளும் மனிதர்களை சூழ்ந்து கொள்கிறது. யாருக்கும் அடங்காத மனிதர்கள் கூட காதலில் விழுந்து விட்டால் பொட்டிப்பாம்பாக அடங்கி விடுவார்கள். காதல் மனிதனை மனிதனாக வாழ செய்கிறது. அதே நேரத்தில் ஆறறிவு மனிதனுக்கு அன்பு காட்ட ஆளில்லை என்றால் அவன் மீண்டும் காட்டுமிராண்டியாக வாழத் தொடங்குகிறான். சென்னை சைதாப்பேட்டையில் காதல் திருமணம் செய்ய இருந்த ஜான்சன் என்ற இளைஞரை அவரது நண்பர்களை வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. காதலிக்காக பழைய வாழ்க்கையை கைவிட்டு நல்வழியில் வாழத் தொடங்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சக நண்பர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். சக நண்பர்களே ஜான்சனை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது ஏன்? நமது கருப்பு வெள்ளை குழு விசாரணையில் இறங்கியது. சென்னை சைதாப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் மோகன், ரீட்டா. இவர்களது மகன்கள் திருநாவுக்கரசு, முரளிதரன், நல்லத்தம்பி, ஜான்சன், மகள் உஷா. இதில் ஜான்சன் பெயிண்டர் வேலை செய்து வந்தார். வேலையை செய்யறதெல்லாம் பால் மாற மாட்டான். பெயிண்ட் அடிப்பேன், எல்லாரும் கூட்டா போவான். அவனுக்கு வீட்டில் ஒரே ஒரு வேலைன்னு மட்டும் கிடையாது, எல்லா வேலையும் செய்வான். அவன் கார்பரேஷன் வேலையை கூட கொஞ்ச நாள் போய் செய்துருந்தான். அவன் எல்லா வேலையும் செய்வான். அவனுக்கு அந்த இதான் செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது, எல்லா வேலையும் செய்வான். சிறு பிரச்சனையில் பெற்றோரை விட்டு பிரிந்து ஜோதியம்மாள் நகரில் தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்தார். ஏற்கனவே உனக்கு மின்புற பிரச்சனைகள் நிறைய ஏற்கனவே இருந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டை விட்டு எல்லாம் அவங்க அக்கா, தங்கி, தம்பி எல்லாருமே வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதனால் இவன் என்ன பண்ணியிருந்தான், எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம், பெத்த அம்மா அப்பா யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வாழ்ந்தவன். அந்த பகுதியில் ஜான்சனுக்கு நண்பர்கள் அதிகம். எப்போதும் நண்பர்களுடன் வலம் வருவார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஏரியாவுக்கு மதுரை வீர மாரி அவன். ஏன்னா ஏரியாவுக்கு எதுனா தப்பு இப்போ எதுனா செஞ்சாலும் சரி தட்டிக்கிற ஒரே ஆள் அவன் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே, இந்த ஏரியாவில் மொத்தம் 284 வீட்டில் அவனுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இருக்கிறதுல தங்கமான பையன். அதே பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவியை ஜான்சன் காதலித்து வந்தார். அவன் பொண்ணுன்னு கேட்டு நான் கொடுக்க மாட்டேன் முன்னாடியே அவன் சொன்னான், நான் கல்யாணம் பண்ணிக்கினா அவரை தான் பண்ணிக்குவேன், இல்லைனா நான் செத்துருவோம்மா, நீ எனக்கு அவருக்கே கட்டி கொடுமா அப்படின்ச்சு. சரி தான் அவளே சொல்கிறாள், விருப்பப்பட்டுன்னு சொல்லி தான் இது முயற்சி பண்ணது. கட்டிக்க சரி கல்யாணம் பண்ணால் எல்லாரையும் ரெடி பண்ணி சரி செய்யலாம். அவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் பச்சை கொடி காட்டிவிட்டனர். அண்மையில் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர். பேச்சுவார்த்தையாம்மா நான் வேணாண்டா கட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாலாம் சொன்னாங்க, பேச்சுவார்த்தை ஆயிடுது குடும்பம் பொண்ணுன்னு கேட்டாங்க. அப்புறம் தோசை பண்ண சொன்னார், அடுத்த மாதம் கல்யாணம் வைக்கலாமான்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பொங்கல் கிறிஸ்மஸ் மூடிட்டோம், எங்கள் பண்டிகை முடிஞ்ச உடனே நாங்கள் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு அவங்க எல்லாரையும் நாங்களும் பேசினோம், அவங்களும் வந்து பேசினாங்க. ஜான்சனின் வருங்கால மனைவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. டிசம்பர் 22ஆம் தேதி வருங்கால மனைவியை அழைத்துக் கொண்டு ஜான்சன் மருத்துவமனைக்கு சென்றார். டாக்டரை சந்தித்துவிட்டு மருந்து மாத்திரைகள் வாங்கினார். பின்னர் அவரை வீட்டில் கொண்டு வந்து விட்டார். அங்கிருந்து சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி பள்ளி வளாகம் வழியாக பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அங்குள்ள புற்றுக்கோவில் அருகே வரும்போது ஜான்சன் பைக்கை நிறுத்தினார். அவன் பைக்கில் வந்து நிறுத்தினானா, பைக்கில் வந்து நிறுத்தும் போது அவங்க அம்மா வந்து நின்று பேசிச்சு. ஏன் பேசிச்சுன்னா இவன் சொல்லி தான், அவன் புள்ள சொல்லி தான், அவன் தான் தப்பு பண்ணான், அவன் புள்ள சொல்லி தான் நின்று பேச வச்சுது. அவங்க அம்மா வந்து உடனே அவங்க அம்மா வந்து பேசினு இருக்கும்போது இவனை வந்து சுத்து போட்டானு, இவன் தான் சுத்து போட சொல்லி இவனுக்கு 3 பேர் சுத்து போட்டானு. சுத்து போட்டதுக்கு அப்புறம் நின்று இவங்க அம்மா நின்று பேசினுக்குது. அந்த ரேடி ஆத்துச்சேரி ரேடி தான், வேற எங்கிட்ட ஆள் இல்லை. ஆத்துச்சேரி இவருக்கு தெரியுமா, அந்த பையனுக்கு தெரியுமா, தெரிய வச்சு தான் ஜான்சன் நான் நில்றா அவனாண்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. என்னம்மான்னு இவன் கேட்டுருக்கிறான். இவனுங்க பைக் அப்படி விட்டுட்டு இப்படி வாடான்னு சொல்லிட்டு பைக் விட்டு எட்ட வந்து நின்றுக்கிறா பலை. அப்படின்ற பையன் தான் ரூட்டு போட்டு கொடுத்துது. அவனுக்கு 3 பேர் அவனை அங்கே நிற்கிறானுங்கன்னு வச்சிங்களேன். இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், ரூட்டு போட்டு கொடுத்துட்டு இவன் பேசினிக்கிறான் மச்சான், இவன் வந்து இவனை வந்து போட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க.
கும்பலில் இருந்தவர்கள் ஜான்சனிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார்கள். நடக்கப் போகும் விபரீதத்தை அறியாமல் ஜான்சனும் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த கும்பலில் இருந்தவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாளால் ஜான்சனை வெட்டினார்கள். சுதாரித்துக் கொண்ட ஜான்சன் பைக்கை போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். துரத்தி வெட்டிய அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. சமாதானம் பேசுகிற மாதிரி 2 பேரும் இங்கே நின்று பேசுகிறான்னா பின்னாடி ஒருத்தன் பின்னாடி வந்து கத்தியை வச்சு பின்பக்கமாக வச்சு தட்டி விட்டான். ஃபுல்லாக தட்டான். அதுக்கப்புறம் 2 பேர் நான் சும்மா இருந்தானா ஃபுல்லாக கைத்தை அறுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டானுங்க. ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் ஜான்சன். அவன் வரும்போது 4 பேரும் மூஞ்சில் துணி கட்டியிருந்தானுங்களாம். ஆள் மட்டும் தெரியல. மூஞ்சில் துணி கட்டும் போது பின்னாடி நடுமுதல இந்த மண்டையில் பின்பாக்க அடிக்குவா குழந்தை மயக்கடிச்சு விழுந்துட்டுக்கிறான். வண்டி எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த செவுத்து ஓரம் இட்டுன்னு போயிட்டு மறுபடியும் மண்டை மேலே போட்டு உயிர் போன வண்டி விட்டு போயிட்டுக்கிறாங்க. உயிருக்கு போராடிய ஜான்சனை அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் ஜான்சன் பரிதாபமாக உயிரிழந்தார். என் பெரிய மருமக குழந்தை பிறந்துக்கிறா தாமரத்துக்கு. அதுக்காக நான் அங்கே போய் குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு போனால் எங்கள் பெரிய மருமகளுக்கு போன் வந்து அவள் ஒன்றுமே சொல்லாமல் என்னை ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு வந்தாங்க. அப்புறம் தான்மா எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. அதுக்கு பாடு இங்கே வந்த பாடு சொல்கிறாங்கப்பா, அந்த முனையில் வந்து இந்த மாதிரி அந்த முனையில் அந்த மாதிரி யாரோ அந்த பையனை வெட்டிட்டாங்களாம்ப்பா. என் புள்ள போச்சப்பா. 21 வருஷமா என் பிள்ளைய அப்படியே மாட்டியில் அண்ணன் கட்டி வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைய ஓடாந்து பார்ப்பேன்ப்பா. என் பிள்ளை இல்லாத எங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே இருப்பான்பா அவன். அதனால அவரை பார்க்குற மாதிரி இருக்கும். சைதாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். விசாரணை தொடங்கியது. முதல் கட்ட விசாரணையில் ஜான்சனை அவரது நண்பர்களை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. தீவிர விசாரணைக்கு பின் சோத்துப்பானை என்கிற மணிகண்டன், ஜான் பாஷா, சாந்தகுமார், நேதாஜி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது ஏற்கனவே திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த பசங்கள்லாம் கெஞ்சடிக்கிற பசங்க ஏன்னா ஜீவன் டெஸ்ட்லாம் மேலே ரேகேஸ் அந்த பசங்க மேலே சோத்து பண்ணுறாங்களா அந்த பசங்க மேலே அந்த சோத்து பண்ண கும்பலும் ஒன்று இருக்குது. அந்த பசங்களுக்கு ஏன்னா திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது, இந்த மெட்டல் இரும்பு திருடுத்து நைட்டு போகிறவங்கள்கிட்ட கத்தி வச்சு காசு பிடுங்குறதுல அந்த பசங்க பண்ணுறாங்க. இவர்கள் சக நண்பனான ஜான்சனை கொலை செய்ய என்ன காரணம்? திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் ஜான்சனை கொடூரமாக வெட்டி சாய்த்தது ஏன்? திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய கொலையாளிகளுக்கும் ஜான்சனுக்கும் என்ன தொடர்பு? பெற்றோரை பிரிந்து தனியாக தங்கி இருந்த ஜான்சனுக்கு நண்பர்கள் அதிகம். நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாராம் ஜான்சன். எப்போதும் நண்பர்கள் படை சூட அந்த பகுதியில் வலம் வந்திருக்கிறார். ஏரியாவுக்கு கூட கவுன்சிலரோட கேட்டு பாருங்க. ஃபுல்லாகவே இந்த விஷயம் சாக்கடாச்சுன்னு இருக்குது. காவா போடல, ரோடு சரியில்லை. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்து அவன் தான் போய் கேட்பான் எல்லாருக்கிட்டேயுமே. வேறு யாருங்க மாட்டாங்க. அவனுக்கு கூட பசங்க வர 10-15 பேர் வேணுங்க ஜான்சா கூட இந்த பொது விஷயத்தை ஹெல்ப் பண்ணுது. பொது விஷயம்னா ஜான்சா தான். இந்த பொது விஷயத்தில் ஃபுல்லாக ஈடுபடுவான். அவன் தான் அவன் தான் தௌலத்து ஏரியாவில். அவனை மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது சான்ஸே இல்லை. எங்களெல்லாம் அவ்வளோ சேர்த்து எங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான். எல்லாத்துலேயும் ஷார்ப்பாக இருப்பான். ஜான்சனின் நண்பர்கள் சிலருக்கு கஞ்சா பயன்படுத்தும் பழக்கம் இருந்திருக்கிறது. இன்னும் சிலர் சிறு செயின் பறிப்பு, பிக் பாக்கெட் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதை ஜான்சன் கண்டித்திருக்கிறார். அதே நேரத்தில் இவர்களின் தொடர்பால் ஜான்சனுக்கும் சில தவறான பழக்கங்கள் அறிமுகமானதாக சொல்லப்படுகிறது. குடிக்காரன் தான் என் பிள்ளை. குடிச்சிட்டா கத்திங்க கிடப்பான். மற்றபடி எந்த சண்டை கண்டிக்கெல்லாம் போக மாட்டான் என் பிள்ளை எங்கேயும் போய் கத்திச்சிங்கலாம் ஓட மாட்டான். என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படி ஒன்றும் இல்லை. எவனா கேட்டால் அடிப்பான். அதான் ஒன்று என் பிள்ளை கிட்ட. வேற ஒன்று என் பிள்ளை கத்திலாம் தூக்கின்னு ரவுடிலாம் கிடையாதுப்பா. என் பிள்ளை நல்ல பிள்ளைப்பா. என் பிள்ளை எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. எங்களை நல்லா பாசமாக வச்சுக்குவான்ப்பா. எல்லார்ட்டையும் பாசமாக இருப்பான்ப்பா. இந்த பாரு நண்பன்லாம் நல்லா பாசமாக தான் இருப்பான்ப்பா. எல்லாரும் நல்லா ஊர் உள்ள யாராவது போடா வாடா அந்த பையன்னு கேட்டாங்கன்னா கோவப்படுவான். அவ்வளோதான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த நிலையில்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவரை ஜான்சன் காதலிக்க தொடங்கினார். அந்த மாணவியும் ஜான்சனின் காதலை ஏற்றுக்கொண்டார். இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர். காதலில் விழுந்த ஜான்சன் கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபட்டார். திருட்டு சம்பவங்களில் தொடர்புடைய நண்பர்களுடன் பழகுவதை நிறுத்திக் கொண்டார். அதன் பின்பு ஜான்சன் துணிக்கடை வைத்து நடத்தியதாகவும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஜான்சனின் முன்னாள் நண்பர்கள் சிலர் சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் அங்குள்ள ஆத்துப்பாலம் அருகே அமர்ந்து கஞ்சா பயன்படுத்தியதாகவும் தெரிகிறது. இதை ஜான்சன் கண்டித்துள்ளார். ஒரு சண்டை போட்டு அவனை அடிக்கணும்னு இவன் வச்சிருக்க மாட்டான். நம்ம ஜோதியாம நகரில் வந்து இப்பெல்லாம் கெஞ்சாலாம் விற்கிறீங்களே, பார்க்கலாம் போடுறீங்களாடா, இப்போ ஊருக்கு கொஞ்சம் திருந்திக்குதே அப்படின்னு இவன் நல்லதை கேட்டிருக்கிறான். நீ ஏன்டா கேட்குறேன்னு போய் 4 பசங்களை இட்டுன்னு வந்து போயிட்டு வரும்போது இதை மாதிரி பண்ணி போட்டாங்க.
பானையில் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்ததால் சோத்துப்பானை என்கிற பெயர் மணிகண்டனுக்கு ஒட்டிக்கொண்டது. மணிகண்டன் சைதாப்பேட்டை தியாகராய நகர் பகுதிகளில் செயின் பறிப்பு, இரும்பு கம்பி திருடுதல் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டதில் இருந்து ஜான்சன் மணிகண்டனுடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டார். திருட்டு வழக்கொன்றில் கைதாகி சிறை சென்ற மணிகண்டன் அண்மையில் ஜாமீனில் விடுதலையானார். ஜாமீனில் இருந்த மணிகண்டன் நண்பர்களை சேர்த்துக் கொண்டு சைதாப்பேட்டை பகுதியில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார். அத்துடன் ஆத்துப்பாலம் பகுதியில் மறைவான இடங்களில் அமர்ந்து கஞ்சா பயன்படுத்தி வந்தனர். இதை பார்த்த ஜான்சன் மணிகண்டனை கண்டித்துள்ளார். அந்த பகுதியில் யாரும் கஞ்சா பயன்படுத்தக்கூடாது என்று ஜான்சன் கண்டிப்புடன் சொல்லி இருக்கிறார். அதை ஏற்க மணிகண்டன் மறுத்துவிட்டார். அத்துடன் ஜாமீனில் வெளிவந்த மணிகண்டன் தொடர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் ஜான்சனுக்கு தெரிந்தது. அதை கண்டித்த ஜான்சன் திருந்தவில்லை என்றால் போலீசுக்கு தகவல் சொல்லிவிடுவேன் என்று மணிகண்டனை மிரட்டியிருக்கிறார். இந்த பசங்க யாரோ ஒருத்தர் வந்து கைத்தில் கத்தி அவன் மிரட்டினானுங்க காசுக்காக. இவன் ஜான்ஸை போய் தட்டி கேட்டான், எங்கள் ஏரியாவில் பண்ணாதீங்க, நாளைக்கு நீங்கள் பண்ணிட்டு போவீங்க, நீங்கள் பண்ணிட்டுனா நாளைக்கு எங்கள் ஏரியாவில் தான் பாதிப்பாவேன், போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் ஏரியாவில் தான் ரொம்ப இதாகுது, நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அடிச்சு தட்டிக்கிறான். தங்களுடன் நட்பாக பழகிய ஜான்சன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின் மனம் மாறியதை மணிகண்டனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அத்துடன் கஞ்சா பயன்படுத்தவும் திருடவும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த வீடு நான் தான் எடுத்து வச்சேன். சரி பார்க்குறவங்க வீடு இல்லைனா தப்பாக பேசுவாங்களே, சரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருறா, கல்யாணம் பண்ண வரைக்கும் நான் இந்த ஊர் விட்டு வேறு இடம் எடுத்து வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமா சரி அக்கா நான் நீ சொல்கிறத கேட்கணும். இப்போ 3 மாதமாக திருந்தின்தான்பா, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான், சண்டை போட்டால் கூட மடக்க மாட்டான்பா. இந்த பசங்க இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த கெஞ்சா அடிக்கத்தால எதனா தெரிஞ்சா மற்றவன் அடிக்க கூட நம்ம ஃப்ரெண்ட் நம்மளே அடிக்கலாம் அப்படின்ட்டு தான் சும்மா கொட்டி இருக்கிறான். அந்த கொட்டனு தான் இவ்வளோ குரோதமாகி போச்சு அவனு. ஜான்சனை இப்படியே விட்டுவிட்டால் போலீசில் தன்னை பற்றி தகவல் சொல்லி விடுவானோ என்று மணிகண்டன் பயந்திருக்கிறார். அதற்காக ஜான்சனை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். இவனுக்கு வந்து கெஞ்சா போட்டுன்னு இருந்துக்கிறானுங்கப்பா. கெஞ்சா போட்டு இருக்கும்போது இவன் வந்து பார்த்துருக்குறான் ஜான்சனா. இப்போ ஜோதியாமா நகர் திருந்தி போச்சுடா, நாங்களே கோயிலாண்டுங்க உட்காரது கிடையாது, நீங்கள் ஊர் விட்டு ஊர் வந்து தப்பு பண்ணிட்டு போயிட்டா இந்த ஊரில் இருக்கிறவங்கள எங்களை தானே ஸ்டேஷனில் பிடிச்சி போயிடுவாங்க போடான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிக்கிறான், தலையில் ஒரு கொட்டியிருக்கிறான். கொட்டும் போது என்ன பண்ணிக்கிறான், வைக்கிறேன் இறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஊர் பசங்க 2 பேரை இட்டுன்னு வந்து நேத்தெல்லாம் ஜோதியாமா நகரில் தேடி இருக்கிறானுங்க. இவன் மாட்டில் நண்பர்கள் சிலரை துணைக்கு சேர்த்துக் கொண்டார். கொலை திட்டத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது. டிசம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் ஜான்சன். மருத்துவரை பார்த்துவிட்டு அந்த பெண்ணுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கியிருக்கிறார். பின் அங்கிருந்து புறப்பட்ட ஜான்சன் அந்த பெண்ணை அவரது வீட்டில் விட்டிருக்கிறார். வருங்கால மனைவியிடம் பிரியா விடை கொடுத்து விட்டு கிளம்பியிருக்கிறார். சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி பள்ளி வளாகத்திற்கு அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அங்குள்ள புற்றுக்கோயில் அருகே வந்தபோது ஜான்சனை மணிகண்டன் தலைமையிலான கும்பல் வழிமறித்து பேச்சு சரமாரியாக வெட்டினர். பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜான்சனை நண்பர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். படுகாயமடைந்த ஜான்சன் இறந்து போனார். 4வது பிள்ளை இது எனக்கு. 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறானுங்க எல்லாம் வெளியே. இது 4வது பிள்ளை எனக்கு இது. ஏன்னா எல்லாரும் எனக்கு விட்டோட என் சின்ன பிள்ளைய நான் காப்பாற்ற நம்பிக்கையோடு இருந்தேன்ப்பா. நான் அவகிட்ட சொல்லு அப்படி ஜான்சா நான் கடைசி காலத்தில் உங்கள்கிட்ட தாண்டா வந்து இருப்பேன்னு சொன்னேன். என்னை விட்டு போயிட்டான்ப்பா என் பிள்ளை. ஜான்சன் எந்த நண்பர்களை நல்வழிப்படுத்த நினைத்தாரோ அதே நண்பர்களால் ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒருத்த மட்டும் இப்படி வந்து பின்னாடி அவனை வெட்டிட்டு இருக்கிறானுங்க. இப்படி வண்டியில் வெட்டி அவனை வேற கீழே விட்டுக்கிறான். மீதி 2 பேர் வந்து தொண்டி 5 அறுப்பை அறுத்துட்டு இருக்கிறானுங்க. ஆனால் ஒன்றும் லாஸாக சொல்லியிருந்தாங்க. பசங்க ஒரு 20 பேர் இருக்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன், அது சாவடிக்காமல் விடுவே மாட்டேன். இது உண்மைண்ணா.
காதலில் விழுந்த ஜான்சன் தீய பழக்கங்களை கைவிட்டு நல்வழியில் செல்ல முயன்றிருக்கிறார். அது பிடிக்காமல் போகவே சக நண்பர்களே அவரை கொன்றிருக்கிறார்கள். கோதாமோட்டு பையன் ஒன்றா, ஆத்துச்செடி பையன் ஒன்று, இன்னும் 2 பேர் என்ன ஏரியான்னு தெரியாது. ஆனால் எல்லாரையும் புஷ்டாங்க. பேர் வந்து சோத்துப்பானை, ஜாயகிரி ஜானு, 3 பேர் மட்டும் வரக்கூடாது. 3 பேர் வந்துட்டாங்கன்னா போலீஸ் அப்பு. இந்த 4 பேர் போலீஸ் எவ்வளோ வேணா கம்ப்ளைண்ட் கூட எவ்வளோ வேணா அடி, எத்தனை வருஷம் வேணா நீ உள்ளவே வெளியே வந்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். நாங்கள் எல்லா பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் கொலை பண்ணனே வச்சுக்கோங்க, நாங்கள் தான் செய்வோம். 2 ஆண்டுகளாக காதலித்து திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் ஜான்சனை பறிகொடுத்த பெண் அவரது உடலை பார்த்து கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. கல்யாணம் இதுதானே, நம்ம ஊருக்கெல்லாம் சொல்லி நான் பண்ணுறேன் உஷா, வந்து கொஞ்சம் நீங்கள் எனக்கு பத்திரிக்கைலாம் அடிச்சு கொடுங்க. சிம்பிளாக கூப்பிட்டாங்க அவங்க. நான் சிம்பிளாக வேணாம், கொஞ்சம் கிராண்டராக பண்ணலாம். முதல் கல்யாணம் எனக்கு இதுதான் ஃபங்க்ஷனே, நான் இதான் முதல் வைக்கிறேன், அதால் எங்கள் மனசெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னேன். சரி, அவங்க நல்லா பண்ணலான்றதுக்காக சத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது. சரி, முதல் கல்யாணம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஆசை வச்சுருந்தேன். அந்த ஆசை தான் இந்த மாதிரி ஆசையாகி போச்சு. அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கனத்த இதயத்துடன் கருப்பு வெள்ளை குழு அங்கிருந்து புறப்பட்டது.